நண்பர்களே, ஒரு கடுமையான உண்மை சொல்லட்டா? நீ யாரிடமாவது அன்புக்காக கெஞ்சும் அந்த நொடி அவர்களின் கண்களில் உன் மதிப்பு பாதியாகி விடுகிறது. ஆனா சிலர் எதுவும் பேசாமலேயே எல்லாரையும் ஈர்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்றாரு. கிடைக்க எளிதானவன் மதிப்பில்லாதவன். நீ இப்போ எந்த கேட்டகரியில இருக்கேன்னு தெரியுமா? நீ ஒருவரை இழக்க பயந்து உன்னை நீயே இழந்து கொண்டிருக்கிறாயா? அப்படின்னா இந்த 30 மினிட்ஸ் கவனமாக கேள், ஸ்கிப் பண்ணாதே. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் ஒரு சாதாரண டாபிக் இல்லை, ஒரு தியரியோ ஒரு புத்தக கதையோ அல்ல. இது நீங்க யாரிடமும் சொல்லாமல் உங்க நெஞ்சுக்குள் ஆழமாக புதைத்து வைத்திருக்கும் அந்த ஆறாத காயத்தின் உண்மை. இது ஒரு கதை இல்லை, இது நீங்க தினமும் சிரிப்பின் பின்னால் மறைக்கும் வலி, யாருக்கும் தெரியாமல் சுமந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி. இன்று அந்த மறைக்கப்பட்ட ரணத்தை நேராக பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் நான் சொல்ற இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ராத்திரி 1 மணி வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தூக்கம் வரல. ரூம்ல லைட் ஆஃப் ஆகி இருக்கு. உங்க கையில் இருக்கிற மொபைல் வெளிச்சம் மட்டும்தான் உங்க முகத்துல படுது. வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோட சேட்டை ஓபன் பண்றீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த மெசேஜும் வரல. உங்க மனசு தவிக்குது. யார்கிட்ட இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை நமக்கு குட் நைட் சொல்ல மறந்துட்டாங்களோ, இல்ல வேணும்னே அவாய்ட் பண்றாங்களான்னு உங்க மூளைக்குள்ள 1000 கேள்விகள் ஓடுது. நீங்க என்ன பண்றீங்க? ஈகோவை ஓரமா வச்சுட்டு நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்ன தூங்கலையா, பிஸியா அப்படின்னு அனுப்புறீங்க. ப்ளூடிக் விழுது, அவங்க பார்த்தாச்சு. ஆனா டைப்பிங்னு வரல. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, எந்த பதிலும் இல்ல. அப்போ உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பதற்றம் வரும் பாருங்க. மூச்சு திணறும். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னை இப்படி தவிக்க விடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியாம உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும். சில நாள் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க நினைப்பு தான் வரும். அவங்க ஒரு வார்த்தை அன்பா பேசிட்டா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க முகம் சுழிச்சிட்டாலோ இல்ல உங்களை தவிர்த்துட்டாலோ அன்னைக்கு உங்களுக்கு பசி எடுக்காது, வேலை ஓடாது. யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. உங்க மொத்த சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலும் அவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா உங்களை சிரிக்க வைக்கலாம், அவங்க நினைச்சா உங்களை அழ வைக்கலாம். ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? எவ்வளவு கெத்தா, எந்த கவலையும் இல்லாம நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டு சுயமரியாதையோட சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இன்று நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஒருத்தரின் சின்ன கவனத்துக்காக, ஒரு சொட்டு அன்புக்காக உங்களையே தாழ்த்தி கையேந்தி நிற்கும் நிலைக்கு வந்து விட்டீங்க. நண்பர்கள் சொல்லுவாங்க, மச்சான் அவ உன்னை மதிக்கவே இல்லடா, விட்டுடா. ஆனா உங்க மனசு கேட்காது. இல்லடா, அவளுக்கு என்ன மேல காதல் இருக்கு, இப்போ கொஞ்சம் கோபத்துல தான் இருக்கான்னு நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க. நண்பா, ஒரு உண்மையை நேராக உங்க கண் முன்னாடி வைக்கட்டா? உங்களுக்கு காதலிக்க தெரியும், ஆனா அந்த காதலின் உளவியலை கையாள தெரியல. காதல் என்பது ஒரு சின்ன உணர்வு இல்ல. பார்க்ல உட்கார்ந்து கை கோர்த்து பேசுறதால மட்டும் அது நிரூபிக்க முடியாது. காதல் 2 இதயங்களுக்கு நடுவில் நடக்க ஒரு ஆழமான மன விளையாட்டு, ஒரு பிரம்மாண்டமான ராஜதந்திரம். அதை புரிஞ்சவங்க தான் காப்பாத்துவாங்க, புரியாதவங்க அதுலவே தொலைஞ்சு போயிடுவாங்க. இதுல யார் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவால யோசிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த காதல்ல ஜெயிக்கிறாங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறவங்க கடைசியில ஏமாந்து போய் தாடி வச்சுக்கிட்டு சோக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மாபெரும் ராஜதந்திரி. அவர் அரசர்களுக்கும் அரசியலுக்கும் மட்டும் வித்தைகளை சொல்லி கொடுக்கல. மனிதர்களோட மனசை எப்படி ஆழ்வது, ஒருத்தரை நம்ம மேல எப்படி பைத்தியமாக ஈர்ப்படைய வைக்கிறது, நம்மளை உதாசீனப்படுத்துறவங்களை எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது அப்படிங்கிற மாபெரும் உளவியல் ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். இந்த 25 நிமிஷம் நீங்க கேட்க போற இந்த 5 சாணக்கிய விதிகள்
உங்க காதலை மட்டும் ஓகே ஆக்க போறதில்லை. இதுவரைக்கும் குப்பையில கிடந்த உங்க சுயமரியாதையை தூக்கி ஒரு சிம்மாசனத்துல வைக்க போகுது. நீங்க யாருக்காக அழுதுகிட்டே இருக்கீங்களோ அவங்கள உங்களை நினைச்சு பரிதவிக்க வைக்க போகுது. கவனமா கேளுங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு கவுன்சிலிங். ரூல் நம்பர் 1, அளவுக்கு அதிகமான அவைலபிலிட்டி ஒரு கொடிய விஷம். சாணக்கியர் சொல்வது போல, முதல் விதி, மிக முக்கியமான விதி, அளவுக்கு மிஞ்சிய எதுவும் நஞ்சாகும். மனித உறவுகளிலும் அதே சட்டம்தான் வேலை செய்கிறது. நீ எவ்வளவு அதிகமாக கிடைக்கிறாயோ அவ்வளவு வேகமாக உன் மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். இன்றைய காதல்களில் தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டா 100க்கு 90% இந்த ஒரு தவறுதான். ஓவர் அவைலபிலிட்டி. அதாவது அவர்கள் அழைத்தால் உடனே ஓடி வருவது, அவர்கள் நேரம் சொன்னால் உடனே ஆஜராகுவது. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒருத்தரை பிடிச்சிட்டீங்கன்னா உங்க முழு உலகத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களின் காலடியில் போட்டு வைக்கிறீங்க. ஒரு மெசேஜ் வந்தா அடுத்த நொடியில ரிப்ளை, ஒரு கால் வந்தா எவ்வளவு பிஸியானாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து ஓடுறது. நான் உனக்காக எப்போதும் இருப்பேன், உன்னை என் உள்ளங்கையில தூக்கி வைத்து பாதுகாப்பேன் சொல்லிக்கிட்டு உங்கள் அன்பை காட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில நீங்களே உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி மலிவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இங்க தான் ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும் நண்பா. மனித உளவியல் ரொம்ப சிம்பிள். எகனாமிக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு, சப்ளை மற்றும் டிமாண்ட். ஒரு விஷயம் அதிகமாக கிடைத்தால் அதன் மதிப்பு தானாகவே குறையும். அதே போல நீங்க எப்போதும் அவைலபிளா இருந்தால ஒரு நாள் அவங்க உங்களை தேடவே மாட்டாங்க. மதிப்பு வேண்டும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேண்டும், கொஞ்சம் மிஸ்டரி வேண்டும். அதுதான் அட்ராக்ஷனை உயிரோடு வைத்திருக்கும். எது ஒன்று மார்க்கெட்ல அதிகமா கிடைக்குதோ அதோட விலை கம்மி. எது ஒன்று மார்க்கெட்ல ரொம்ப தட்டுப்பாடா இருக்கோ அதோட விலை எக்கச்சக்கம். தண்ணி எல்லா இடத்துலையும் இலவசமா கிடைக்குது, அதனால அதை யாரும் மதிக்கிறது இல்லை, வீணாக்குறாங்க. ஆனா வைரம் அது பூமிக்கு அடியில பல 100 அடி தோண்டுனாதான் கிடைக்கும். அதனால தான் அதை லாக்கர்ல வச்சு பாதுகாக்கிறாங்க. நீங்க தண்ணீரா இருக்கீங்களா இல்ல வைரமா இருக்கீங்களா? நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க ஆள் மனசுல ஒரு எண்ணம் ஆழமா பதியும். இவர் ரொம்ப பிஸியான ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மூளைக்குள்ள போகும்போதுதான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுவாரஸ்யமான வாழ்க்கை இருக்கும்போதுதான் அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ள வர ஆசைப்படுவாங்க. உங்க நேரத்துக்கு நீங்க இரும்பு மாதிரி ஒரு விலை வச்சாதான் அவங்க உங்க காதலை மதிப்பாங்க. ரூல் நோ 2, உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வைக்காதீர்கள். தி பவர் ஆஃப் ஹிஸ்டரி. சாணக்கியரோட 2வது விதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த கதையை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கவனமாக கேளுங்க. இது உங்களை சுற்றியோ அல்லது உங்க வாழ்க்கையிலையோ நிச்சயம் நடந்திருக்கும். ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன், வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன். அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சிருக்கு. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் 1 வாரம் 2 வாரம் ஸ்டார்டிங் ரொம்ப அழகா சுவாரஸ்யமா போகுது. ராத்திரி முழுக்க பேசுறாங்க. அந்த பையன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம்ம மேல எந்த தப்பும் இருக்கக்கூடாது, நாம எந்த ரகசியத்தையும் மறைக்க கூடாது, உண்மையான காதல் அல்ல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றான். அதனால என்ன பண்றான்? 3வது வாரத்திலேயே தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு திறந்த புத்தகமா வச்சிடுறான். எங்க அப்பா அம்மாவுக்குள்ள எப்பவுமே சண்டை, என் குடும்பத்துல எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, நான் பல மாசம் தூங்காம அழுதேன், நான் ரொம்ப சென்சிட்டிவ், நீ மட்டும்தான், இப்போ எனக்கு உலகமே உன்னை விட்டா எனக்கு வாழவே வழி இல்லை அப்படின்னு தன்னோட ஒட்டுமொத்த பலவீனத்தையும் சோக கதையையும் ஒப்பிச்சிடுறான். அவன் இதை ஏன் சொல்றான்னா, நான் இவ்வளவு நேர்மையா இருக்கேன், என் பலவீனத்தை எல்லாம் சொல்றேன், அதனால அவளுக்கு என் மேல இன்னும் பாசமும் காதலும் அதிகரிக்கும்னு தப்பு கணக்கு போடுறான். ஆனா அடுத்த சில நாட்கள்ல
என்ன நடக்குது தெரியுமா? அந்த பொண்ணோட மெசேஜ் குறைய ஆரம்பிக்குது. ஓகேன்னு ரிப்ளை பண்ற ஆரம்பிக்குது. ஓகேன்னு ரிப்ளை வருது. ராத்திரி முழுக்க பேசினவங்க இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறம் பேசுறேன்னு கால் பண்ணா கட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனை அவாய்ட் பண்றாங்க. கடைசியில நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உண்மையாதானே இருந்தேன். அவகிட்ட எதையும் மறைக்கலையே, பின்ன ஏன் என்னை கழட்டி விட்டான்னு கதறான். நண்பா, அவன் பண்ண ஒரே தப்பு அவனோட அந்த அதிகப்படியான நேர்மைதான். இங்கதான் காதலோட மிகப்பெரிய உளவியல் ஒழிஞ்சிருக்கு. உளவியல் உண்மை, த சைக்காலஜி ஆப் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ் இல்லாத சினிமா. சாணகியரோட இரண்டாவது விதி இதுதான். உன் மனதை ஒருபோதும் முழுமையாக திறந்து காட்டாதே. மர்மமில்லாத மனிதனை இந்த உலகம் மிக எளிதில் சலித்து கொள்ளும். நீங்க ஒருத்தர்கிட்ட உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க மனசுல காதல் வளராது. மாறாக உங்க மேல ஒரு பரிதாபமும் ஒரு கட்டத்துல எரிச்சலும் தான் வரும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்க தியேட்டருக்கு போறீங்க. அந்த படத்துல யாரு கொலைகாரன், அடுத்து என்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் நீங்க சீட் நுனியில உட்கார்ந்து நகத்தை கடிச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. அந்த படத்துக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆனா படம் ஆரம்பிச்ச முதல் 10 நிமிஷத்திலேயே இவன் தான்பா கொலைகாரன், படத்தோட கிளைமேக்ஸ் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த படத்தை தொடர்ந்து பார்ப்பீங்களா? உங்களுக்கு போர் அடிச்சிடும், தூக்கம் வந்துடும், எழுந்து வெளியே வந்துடுவீங்க. மனித உறவுகளும் மனித மூளையும் அதே மாதிரிதான் வேலை செய்யுது. நம்ம மூளைக்கு எப்பவுமே ஒரு புதிர் ரொம்ப பிடிக்கும். எதையாவது கண்டுபிடிக்கணும்னு தேடிக்கிட்டே இருக்கும். உங்களை பத்தின ஏடு இசட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த ரகசியமும் இல்லைன்னு அவங்க மூளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற சுவாரஸ்யம் அத்தோட முடிஞ்சிரும். ஓஹோ, இவ்வளோதானா இவன் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லையே, இவன் ரொம்ப சாதாரணமான பலவீனமான ஆளுன்னு உங்களை ஈஸியா எடை போட்டுடுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவனை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்க சொன்னது அவங்க ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான், இவன் நமக்கு அடிமையாயிட்டான், அதனால இவனை நம்ம பெருசா மதிக்க தேவையில்லைன்னு அவங்கள அறியாமலேயே உங்களை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்குவாங்க. அங்க உங்க சுயமரியாதை செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு மனிதன் எப்போ ஈர்ப்பானவனா மாறுறான் தெரியுமா? இவன் என்ன பண்ணுவான், அடுத்து என்ன பேசுவான், இவன் கோபப்படுவானா இல்ல சிரிப்பானா, இவனை எப்படி ஏமாத்தலாம்னு உங்களை ஒருத்தரால கணிக்கவே முடியாதப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு காந்தமா மாறுறீங்க. சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு அரசனின் மிகப்பெரிய பலமே அவன் மனதில் என்ன நடக்கிறது என்பதை எதிரியால் கணிக்க முடியாத அந்த ரகசியத்தில் தான் இருக்கிறது. காதலுக்கும் இது 100% பொருந்தும். இனிமேல் நீங்க எப்படி பழகணும்? உங்களை ஒரு கணிக்க முடியாத மனிதனாக மாத்திக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு வரி இல்ல 2 வரியில நறுக்குன்னு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க கேட்டது ஒரு லைன். நீங்க உங்க பாட்டி காலத்து கதையில ஆரம்பிச்சு 10 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி கொடுக்காதீங்க. உங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்களை பத்தின விஷயங்களை ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ரொம்ப மெதுவா, மாசக்கணக்கா, வருஷ கணக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க உங்களை புரிஞ்சுக்க ஆசைப்படணும். உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க அவங்க உங்ககிட்ட கெஞ்சணும். உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாத்தையும் நீங்களே தட்டில் வச்சு கொடுக்குறாதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பசிபிக் பெருங்கடலே இருக்கணும். பல ரகசியங்கள், பல வழிகள், பல லட்சியங்கள் அதுக்குள்ள மூழ்கி கிடக்கணும். ஆனா வெளியில பார்க்கிறவங்களுக்கு அது சலனமே இல்லாத ஒரு சின்ன குளம் மாதிரி ரொம்ப அமைதியா தெரியணும். முடிவுரை மற்றும் அடுத்த கட்டம், கன்க்ளூஷன் மற்றும் டிரான்சிஷன், மர்மத்தின் சக்தி. ஒரு விஷயத்த நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க நண்பா. ஒரு பொண்ணோ பையனோ உங்ககிட்ட எப்பவுமே
ஒரு சின்ன குழப்பத்திலே இருக்கணும். இவன் எப்படிப்பட்ட ஆளு? இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது? இவன் நிஜமாவே நம்மள உயிரா காதலிக்கிறானா? இல்ல அவனுக்கு காதல் தவிர்த்து வேற ஏதாவது பெரிய லட்சியம் இருக்கா? இவனை நம்மால முழுசா புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படிங்கிற அந்த மர்மம் அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மர்மம் தான் அவங்கள ராத்திரி தூங்க விடாம உங்களை பத்தியே யோசிக்க வைக்கும். உங்களை பத்தின யோசனை அவங்க மூளையில் அதிகமாக அதுதான் நாளடைவில் ஆழமான காதலா உங்க மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான ஈர்ப்பா மாறும். ஏனென்றால் மனித மனம் எப்போதும் மர்மங்களை தான் துரத்தும். உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வைத்து உங்களை நீங்களே கிழித்து கொள்ளாதீர்கள். உங்களை ஒரு ரகசிய அறையாக மாற்றுங்கள். உங்களுக்கான மரியாதையும் காதலும் தானாக உங்களை தேடி வரும். இந்த இரண்டாவது விதி உங்களை எப்படி ஈர்ப்பானவராக மாற்றுவது என்று சொல்லிக் கொடுத்தது. ஆனால் ஒருவேளை நீங்கள் உயிராக நேசிக்கும் அந்த நபர் உங்களை வேண்டுமென்றே உதாசீனப்படுத்தினால், மெசேஜை பார்த்துவிட்டு ரிப்ளை செய்யாமல் ஈகோ காட்டினால், அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டுமா அல்லது கெஞ்ச வேண்டுமா? அதுதான் சாணக்கியர் சொன்ன மூன்றாவது ரகசியம். உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்கும், உங்களை உதாசீனப்படுத்தியவர்களை உங்களை தேடி வர வைக்கும் அந்த பிரம்மாண்டமான அஸ்திரத்தை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் ஆளுமையை கூர்மையாக்குங்கள். விதி 3 அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே. உங்களை ஒருத்தர் வேணும்னே அவாய்ட் பண்ணும்போது ஏற்படுற அந்த வழி இருக்கே, அது உலகத்திலேயே மிக கொடூரமான வழி. அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நேத்து வரைக்கும் உங்களோட மணிக்கணக்கா சிரிச்சு பேசின ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு உங்களை தவிர்ப்பாங்க. நீங்க ரொம்ப அன்பா ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க, ஆனா அவங்க ஆன்லைன்ல இருப்பாங்க. அந்த மெசேஜ் சீன் பண்ணுவாங்க, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வெடிக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு உங்க மூளை குழம். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ் என்கிட்ட பேசு, என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அழுதுகிட்டே அடுத்தடுத்து 10 மெசேஜ் பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. அவங்க கட் பண்ணுவாங்க. உங்க நண்பர்கள் முன்னாடியோ இல்ல வேற யாரு கூடவோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க. அதை நீங்க பார்க்கணும்னே வேணும்னே பண்ணுவாங்க. உங்க மனசு சுக்கு நூறா உடையும். அந்த நிமிஷம் உங்க சுய மரியாதையை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிட்டு அவங்க காலில் விழுந்து கெஞ்ச தோணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டு போயிடாதன்னு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி கையேந்து நிற்பீங்க. நண்பா, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. உங்க கண்ணீரை தொடச்சிட்டு நான் சொல்றத கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க பிச்சை எடுத்தா 5 ரூபாயோ 10 ரூபாயோ வேணா கிடைக்கும். ஆனா காதலும் மரியாதையும் ஒருத்தன் காலில் விழுந்து கெஞ்சினா ஒருபோதும் கிடைக்காது. இங்கதான் நீங்க காதலோட மிக முக்கியமான ஒரு உளவியலை புரிஞ்சுக்கணும். உளவியல் உண்மை பரிதாபமும் காதலும் ஒன்றல்ல. நீங்க அவங்க கிட்ட போய் அழும்போது உங்க மேல அவங்களுக்கு காதல் வராது, பரிதாபம் தான் வரும். அதுவும் கொஞ்ச நாள்ல எரிச்சலா மாறும். பரிதாபத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நண்பா. ஒருத்தரை ரொம்ப மலிவா நினைச்சா காதல் வராது. உங்களை நீங்களே தாழ்த்திக்கும் போது இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இவன் ஒரு பலவீனமான ஆளு, இவனை நம்ம ஈஸியா ஆட்டி வைக்கலாம்னு அவங்க மூளை கணக்கு போடும். அவங்க உங்க சுயமரியாதையை இன்னும் அதிகமா மிதிப்பாங்க. ஒருவர் உங்களை விட்டு விலகி போக நினைக்கிறார் என்றால் அவர் உங்களை ஒரு பாரமாக பார்க்க தொடங்கிவிட்டார் என்று அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பிடித்து தொங்கினால் அவர்கள் இன்னும் வேகமாகத்தான் ஓடுவார்கள். ஒரு நாய்க்குட்டியை துரத்தினால் அது ஓடும், ஆனால் நீங்கள் திரும்பி நடந்தால் அது உங்கள் பின்னால் வரும். மனித மனமும் அப்படித்தான் வேலை செய்கிறது. நீங்கள் கெஞ்ச கெஞ்ச அவர்களின் ஈகோ பல மடங்கு உயர்கிறது. நம்மளுக்காக ஒருத்தன் இப்படி பைத்தியமா அழுகிறானே என்ற அகந்தை அவர்களுக்குள் வந்துவிடுகிறது. உங்கள் கண்ணீரை அவர்கள் ஒரு விளையாட்டாக பார்க்க தொடங்கி விடுகிறார்கள். இந்த இடத்தில்தான் நீங்கள் ஆச்சாரிய சாணக்கியரின் மாபெரும் ராஜதந்திரத்தை கையில் எடுக்க வேண்டும். ராஜதந்திரம் பின்வாங்கும் கலையும்
நோ கான்டாக்ட் விதியும் சாணக்கியரின் 3வது விதி உங்க சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரம். எங்கு உனக்கு மரியாதை இல்லையோ, எங்கு உன் அன்பு உதாசீனப்படுத்தப்படுகிறதோ, அங்கு ஒரு நொடி கூட நிற்காதே. ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்றாங்களா, உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா, நீங்களும் அவங்கள முழுசா இக்னோர் பண்ணுங்க. அவங்க கிட்ட போய் எந்த விளக்கமும் கேட்காதீங்க, சண்டை போடாதீங்க. அமைதியா முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்தை விட்டு பின்வாங்குங்க. இத சைக்காலஜியில நோ கான்டாக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த மெசேஜும் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க, இடாகராம்ல போய் அவங்க ஸ்டோரியை பார்க்காதீங்க, சோகமான பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் போடாதீங்க. நீங்க அவங்க உலகத்திலிருந்தே காணாம போயிடணும், ஒரு ஆவியா மாறிடணும். உங்களை அவங்க எங்கேயுமே பார்க்கக்கூடாது, உங்க சத்தமே அவங்களுக்கு கேட்கக்கூடாது. ஆரம்பத்தில் இது உங்களுக்கு நரக வேதனையா இருக்கும். அவங்க கிட்ட பேசாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவங்கள முழுசா இழந்துருவோமோன்னு உங்களுக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த பயத்தை தூக்கி இறங்க உங்க மனசை நீங்க இரும்பாக்கிக்கணும். நீங்க அப்படி அமைதியா விலகும்போது அவங்க மூளையில என்ன நடக்கும் தெரியுமா? முதல் 1 வாரம் பார்ப்பாங்க, அவங்க ஈகோ சந்தோஷப்படும். சரி, இவன் வருவான், நம்ம காலில் வந்து விழுவான்னு நினைப்பாங்க. 2வது வாரம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிக்கும். இவன் நம்ம பின்னாடியே பைத்தியமா சுத்துனானே, திடீர்னு என்ன ஆச்சு? இவன் நம்மளை விட்டு நிஜமாவே போயிட்டானா? இவன் வேற யாரையாவது காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா? இவனுக்கு நம்மளை விட வேற யாராவது முக்கியமானவங்க கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு அவங்க ஈகோ பலமா அடி வாங்கும். அவங்க மண்டை வெடிக்கும். இதுவரைக்கும் இவன் நமக்கு அடிமைன்னு இருந்த அந்த எண்ணம் உடைஞ்சு சுக்குநூறாகும். 3வது வாரம் ஒரு பொருளை இழந்துட்டோமோன்ற பயம் அவங்களை உழுக்கி எடுக்கும். உங்களை வேணும்னே விலக்கி வச்சவங்க இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட பேச ஒரு காரணத்தை தேடுவாங்க. முடிவுரை மற்றும் அடுத்த கட்டம், கன்க்ளூஷன் அண்ட் டிரான்சிஷன். விலகி செல்லும் தைரியம். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க நண்பா. ஒரு உறவில் யாரால் அந்த உறவை விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் விலகிச் செல்ல முடியுமோ அவரிடம்தான் அந்த உறவின் முழு கட்டுப்பாடும் இருக்கும். விலகி போறவங்களுக்கு தான் இங்க எப்போதுமே மதிப்பு அதிகம். அன்பை கெஞ்சி வாங்காதீங்க. உங்கள் விலகலால், உங்கள் அமைதியால், உங்கள் சுயமரியாதையால் அந்த அன்பை தட்டி பறியுங்கள். உங்களுக்காக ஒருத்தர் இருக்கணும்னு விதி இருந்தா நீங்க விலகி போனாலும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஒருவேளை வரலையா, சந்தோஷப்படுங்க. ஏதோ ஒரு குப்பைய உங்க வாழ்க்கையிலிருந்து கடவுள் வெளியே தூக்கி போட்டுட்டாருன்னு நினைச்சு நிம்மதியா இருங்க. இந்த 3வது விதி உங்கள் சுயமரியாதையை எப்படி மீட்டெடுப்பது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது உங்களின் எதிர்காலம். காதலுக்காக உங்கள் படிப்பையும் வேலையையும் லட்சியத்தையும் நீங்கள் தியாகம் செய்தால் இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும் தெரியுமா? அதுதான் சாணக்கியர் சொன்ன 4வது ரகசியம். காதலை விட உங்கள் லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏன் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? அப்படி செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கையும் காதலும் எப்படி நாசமாக போகும்? இந்த சமூகத்தின் மிக கசப்பான உண்மையை உடைத்து பேசும் அந்த 4வது விதியை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் மனதை கல்லாக்குங்கள். விதி 4, காதலை விட உங்கள் லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுங்கள். காதலுக்காக தொலைத்த வாழ்க்கை ஒரு நிஜக்கதை. சாணக்கியரோட 4வது ராஜதந்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த கதையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது ஏதோ படத்துல கதை இல்ல, நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, ஏன் உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்கக்கூடிய ஒரு நிஜ சம்பவம். கல்லூரி முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு பொண்ணை உயிரா பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்காக அவன் எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்தான். அவ ராத்திரி 2 மணிக்கு கால் பண்ணி அழுதா. அவ அடுத்த நாள் காலையில தனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான இன்டர்வியூ கூட கேன்சல் பண்ணிட்டு அவள் சமாதானப்படுத்துறதுக்காக ஓடி போவான். அவன்கிட்ட காசு இருக்காதப்போ கூட நண்பர்கள் கிட்ட கடனை வாங்கி
அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி கொடுப்பான். படிப்பை விட வேலையை விட என் வாழ்க்கையை விட அவளோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் அவளை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்னு அவன் தன்னோட ஒட்டுமொத்த நேரத்தையும் உழைப்பையும் அந்த பொண்ணுக்காகவே செலவு பண்ணான். தன்னோட எதிர்காலத்தையே அவளுக்காக தியாகம் பண்ணான். 3 வருஷம் ஓடிப்போச்சு. அந்த பொண்ணோட வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவன் ரொம்ப தைரியமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க அப்பா முன்னாடி போய் நின்றான். அவர் கேட்ட முதல் கேள்வி, என் பொண்ணு நான் உனக்கு தரேன். ஆனா நீ என்ன வேலை செய்யற? மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிற? என் பொண்ணை எப்படி உன்னால காப்பாத்த முடியும்? இவன்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இவன் 3 வருஷமா காதலிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தான். வாழ்க்கையில செட்டிலாக எந்த முயற்சியும் பண்ணலையே. சரி, அந்த பொண்ணாவது இவனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சான்னு பார்த்தா, நீ என்னையே சுத்தி சுத்தி வந்தா எப்படி? உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? உன்னை நம்பி நான் எப்படி வர முடியும்னு கேட்டுட்டு ஒரு நல்ல வேலையில கை நிறைய சம்பாதிக்கிற இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இவன் நடுத்தெருல நின்னான். உனக்காக என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டுனே நீயும் என்னை கழட்டி விட்டுட்டியேன்னு கதறி அழுதான். ஆனா அந்த அழுகைக்கு இங்க எந்த மதிப்பும் இல்லை. நண்பா, இந்த இடத்துல அந்த பொண்ணு மேல எந்த தத்தப்பும் இல்லை. தப்பு முழுக்க முழுக்க அந்த பையன் மேலதான். அவன் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம்தான் காதலுக்காக தன்னோட லட்சியத்தை தியாகம் பண்ணது. சமூகத்தின் நிதர்சனம் பட்டினி கிடந்தால் காதல் பறந்து போகும். சாணகியரோட 4வது விதி இந்த சமூகத்தோட மிக கசப்பான ஒரு உண்மையை உடைச்சு பேசுது. பொருளாதாரமும் ஒரு தீர்க்கமான லட்சியமும் இல்லாதவனின் காதலை இந்த உலகம் ஒரு அற்பமான பைத்தியக்காரத்தனம் என்றுதான் முத்திரை குத்தும். நம்ம பசங்க தப்பு பண்ற மிக முக்கியமான இடம் இதுதான். நான் உன்னை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன். உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். உனக்காக நான் என் குடும்பத்தையே எதிர்ப்பேன். உனக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன்னு நீங்க சொல்ற இந்த சினிமா வசனம் எல்லாம் கேட்கறதுக்கு வேணா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு உங்க காதலி அழும்போது உங்க உசுருக்கு உசுரான காதல் அவங்க பசிய போக்குமா? உங்க வீட்டுல கரண்ட் பில் கட்ட காசு இல்லாதப்போ உங்க ட்ரூ லவ் அதை கட்டுமா? உங்ககிட்ட ஒரு நல்ல வேலை இல்லை, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு லட்சியம் இல்லை, உங்க பாக்கெட்ல காசு இல்லைன்னா கொஞ்ச நாள்ல அந்த உண்மையான காதல் கசந்து போய் சண்டையா மாறி கடைசியில பிரிவா மாறிடும். இதுதான் எழுதப்படாத சட்டம். நீங்க எந்த வேலையும் வெட்டியும் இல்லாம அவங்களையே சுத்தி சுத்தி வரும்போது எதிர்க்க இருக்கிற அந்த பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ ஒரு கட்டத்துல உங்க மேல ஒரு வெறுப்பும் பயமும் வந்துடும். இவன் எப்ப பார்த்தாலும் காதலிக்கிறேன்னு என் பின்னாடியே சுத்துறான். லைப்ல செட்டிலாக எந்த பிளானும் இல்லையே. இவன் கூட போனா நம்ம எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடுமோ? இவனை நம்பி எப்படி வாழ்க்கையை ஒப்படைக்கிறதுன்னு அவங்க நிச்சயமா பயப்படுவாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இவன்தான் ஏன் உலகமேன்னு உங்களை நிறுத்த அவங்களுக்கு தைரியம் இருக்காது. ராஜதந்திரம் ஒரு ராஜாவாக மாறுங்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பா, ஒருத்தன் காதலியையே சுத்தி சுத்தி வரும்போது அவன் ஒரு ரோமியோவா தெரிவான். ஆனா ஒருத்தன் தன் லட்சியத்தை நோக்கி வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ராஜாவா தெரிவான். ரோமியோக்கள் தெருவுல தான் நிப்பாங்க, ஆனா ராஜாக்கள் சிம்மாசனத்துல உட்காருவாங்க. பெண்களோட உளவியலை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இயல்பாகவே பெண்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தைரியமான லட்சியம் கொண்ட ஆண்களை தான் அதிகம் விரும்புவார்கள். இது இயற்கையோட விதி. அவங்க மேல நீங்க காட்டுற அன்பை விட உங்க கெரியர் மேல நீங்க காட்டுற அந்த வெறி இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை உருவாக்கும். உங்களுக்கான கெத்து எது தெரியுமா? ஒருத்தரை காதலிக்கிறீங்கன்னா அதுக்காக உங்க படிப்பையோ உங்க வேலையையோ உங்க இலக்கையோ ஒருபோதும் பலி கொடுக்காதீங்க. அவங்க கிட்ட ராத்திரி முழுக்க மணிக்கணக்கா போன்ல பேசுற நேரத்தை விட உங்க வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கான உழைப்புக்கு நேரத்தை அதிகமாக்குங்க. நீங்க உங்க கரியரை பில்ட் பண்ணும்போது, உங்க பொருளாதாரத்தை உயர்த்தும் போது
உங்களுக்குள்ள ஒரு ஆறா உருவாகும். இவன் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான். இவன் கிட்ட ஒரு தீர்க்கமான பார்வை இருக்கு. இவனை நம்பி போனா நம்ம வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்க மேல இருக்கிற காதலை 100 மடங்கு அதிகமாக்கும். அவங்க காலில் விழுந்து என்னை விட்டு போகாதன்னு கெஞ்சுறதை விட உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. உங்களை பார்த்து உலகமே மிரளட்டும். உங்களை விட்டுட்டு போனவங்க கூட ஒரு நாள் இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. முடிவுரை மற்றும் அடுத்த கட்டம். முதல் காதலி உங்கள் லட்சியமாக இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க நண்பா. லட்சியம் இல்லாத காதலை குப்பையில் போடுங்க. உங்கள் முதல் காதலி உங்கள் லட்சியமாக இருக்கட்டும். இரண்டாவது காதலி அந்த நபராக இருக்கட்டும். பணமும் பதவியும் வெற்றியும் உங்ககிட்ட இருந்தா காதல் தானாக உங்களை தேடி வரும். ஆனால் காதலுக்காக இவை அனைத்தையும் இழந்தால் கடைசியில் உங்களிடம் காதலும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. உங்கள் சாம்ராஜ்யத்தை முதலில் உருவாக்குங்கள். ராணிகள் தாமாகவே உங்களை தேடி வருவார்கள். இந்த 4வது விதி காதலை விட உங்கள் லட்சியம் ஏன் முக்கியம் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் உங்களை உயிராக காதலிப்பது போல பேசி இனிமையான வார்த்தைகளை கொட்டி உங்களுக்கு பல வாக்குறுதிகளை அளிப்பவர்களை நீங்கள் முழுமையாக நம்பலாமா? நான் உனக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லுவர்கள் உண்மையிலேயே கஷ்டம் வரும்போது உங்களுடன் நிற்பார்களா? அதை எப்படி சோதிப்பது? வார்த்தைகளில் இருக்கும் ஏமாற்று வேலையை எப்படி கண்டுபிடிப்பது? அதுதான் சாணக்கியர் சொன்ன 5வது மற்றும் இறுதி ரகசியம். வார்த்தைகளை நம்பாதீர்கள், செயல்களை கவனியுங்கள் என்ற அந்த மிக முக்கியமான மனித உளவியல் விதியை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். விதி 5. வார்த்தைகளை நம்பாதீர்கள், செயல்களை கவனியுங்கள். காற்றில் பறந்த சத்தியங்கள் ஒரு நிஜக்கதை. சாணக்கியரோட இந்த 5வது மற்றும் இறுதி ராஜதந்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற இந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் கண்ணை மூடி கேளுங்க. ஒரு பையனும் பொண்ணும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறாங்க. ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் போன்ல பேசுறாங்க. அப்போ அந்த நபர் சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. யாரு என்ன சொன்னாலும் சரி, எங்க வீட்டுல என்னை வெட்டினாலும் சரி, நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்காக நான் என் உசுரையே கொடுப்பேன். நீ அழாத, நான் உன் கூடவே இருப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அப்பாடா, நம்மளை இவ்வளவு தூரம் உசுரா நேசிக்க ஒரு ஜீவன் இருக்கேன்னு அந்த வார்த்தைகளை வேத வாக்கா நம்பி தங்களோட மொத்த வாழ்க்கையையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஆனா நாட்கள் போகுது, வீட்டுல விஷயம் தெரிய வருது, ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இப்போ உனக்காக உலகத்தையே எதிர்ப்பேன்னு சொன்ன அந்த நபர் என்ன பண்றாங்க தெரியுமா? போனையா பண்றாங்க. 4 நாள் கழிச்சு கூப்பிட்டு ரொம்ப கூலா ஒரு வார்த்தை சொல்றாங்க. சாரி, எங்க வீட்டுல ரொம்ப அழுவுறாங்க. அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அம்மா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. என்னால வீட்டை எதிர்க்க முடியாது. தயவு செஞ்சு என்னை மறந்துரு, எனக்கு வேற வழி இல்ல. ஒரு செகண்ட் அந்த வார்த்தையை நம்பினவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பூமி 2ஆ பிளந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு ராத்திரி உனக்காக எதை வேணாலும் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணியே உலகத்தையே எதிர்ப்பேன்னு சொன்னியே, இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எந்த முயற்சியும் பண்ணாம ஈஸியா என்னை மறந்துருன்னு சொல்றியேன்னு கதறி அழுவாங்க. நண்பா, இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இருக்கு. அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த உலகத்தையே எதிர்ப்பேன் அப்படிங்கிற வார்த்தை நிஜம் கிடையாது. அது அந்த ராத்திரி நேரத்தோட தனிமையில உணர்ச்சிகள் அதிகமா இருந்தப்ப வந்த வெறும் வார்த்தை ஜாலம். இங்கதான் காதலோட மிக முக்கியமான உளவியல் ஒழிஞ்சிருக்கு. சமூகத்தின் நிதர்சனம் வார்த்தைகளுக்கு விலையில்லை. சாணக்கியரோட 5வது விதி மனித மனதின் முகத்திரையை கிழித்து எரிகிறது. ஒருவனை புரிந்து கொள்ளாமல் அவனிடம் நெருங்காதே. அவனது இனிமையான வார்த்தைகளை விட அவனது செயல்களையே எப்போதும் நம்பு.
நம்மள பல பேர் எதிர்க்க இருக்கிறவங்க பேசுற 2 இனிமையான வார்த்தைக்காகவே மொத்த வாழ்க்கையையும் தொலைச்சிடுவோம். ஒருத்தர் உங்களை டியர் செலம்னு கூப்பிடுறதாலேயோ நீதான் என் உலகம்னு வாட் ஸ்டேட்டஸ் வைக்கிறதாலேயோ மட்டும் அது உண்மையான காதலாயிடாது நண்பா. ஏன்னா பேசுறதுக்கு எந்த செலவும் கிடையாது. ஐ லவ் யூன்னு டைப் பண்ண 2 செகண்ட் போதும். நண்பர்களே, இந்த மாபெரும் பயணத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 சாணக்கிய விதிகளும் ஏதோ காதலுக்காக மட்டும் சொல்லப்பட்டவை கிடையாது. இது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே, உங்கள் ஆளுமையையே பிரம்மாண்டமாக மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் ராஜதந்திரம். ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்போம். விதி 1 அதிகமா யாருக்கும் கிடைக்காதீங்க. தட்டுப்பாட்டை உருவாக்குங்கள். விதி 2 ஒரு மர்மமாருங்க. உங்களை ஒரு திறந்த புத்தகமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். விதி 3 அன்பிற்காக பிச்சை எடுக்காதீங்க. உதாசீனப்படுத்தப்பட்டால் விலகி போக பழகுங்க. விதி 4 காதலை விட உங்கள் லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முதல் மரியாதை கொடுங்கள். இந்த 5 விதிகளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் எந்த விதியை நீங்கள் இன்று முதல் கடைபிடிக்கப் போகிறீர்கள்? அதை ஒரு சத்தியமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களை சுற்றி காதலுக்காக அழுதுகிட்டு, சுயமரியாதையை இழந்துகிட்டு, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி சுற்றி கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை சவுக்கடி மாதிரி ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும். இது போல மனித உளவியலையும் வாழ்க்கையை ஜெயிக்க தேவையான ரகசியங்களையும் தொடர்ந்து ஆழமாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் சுயமரியாதையை விண்ணளவுக்கு உயர்த்துங்கள். உங்கள் காதலில் ஒரு ராஜாவை போல, ஒரு ராணியை போல கெத்தாக வெற்றி பெறுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.